எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நல்ல வழி காத்துக்கு சாமி. ஆண்டவரே, இந்த பைபிள் கூடையில் வந்திருக்க எல்லாரையும் ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி ஆண்டவரே ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே, இந்த பாடல் நிகழ்ச்சி மற்றும் ஐயாவை செய்தி மற்றும் ஆண்டவரே முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவரே கத்தடைய பரிசுத்த ஆவியினருடைய ஒரு பிரசனம் இருந்து எங்களை வழிநடத்தவனு கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. மேலும் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இதயத்தில் பாய்ந்து சென்று ஆண்டவரே அது வேலை செய்து ஆண்டவரே, அந்த வார்த்தையில் உயிர் இருக்கிற பிதா வார்த்தையை பரசாங்கிற மாதிரி பல்லவத்திலிருந்து வந்த வார்த்தைனால அந்த வார்த்தை உயிராகி ஆண்டவரை எங்கள் இதயத்துக்கு சென்று அது நல்ல முறையில் ஆண்டவரை எங்களுக்கு இதயத்தில் பதிந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பயன்படுற பாத்திரமாக இருக்கணும்னு கெஞ்சி கேட்குறேன் தகப்பனே. ஐயாவை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, ஐயாவோட உடல்நலம் ஆயுசு கொடுத்து இதுக்கு ஆயுசு கொடுத்த ஆண்டவரே, வருகை மட்டும் ஐயாவை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மேலுமே முடிவு மட்டும் கடைசி வரைக்கும் கத்தோட ஆளுகை கத்தோட பரிசாண்டோடைய ஆளுகை இருக்கவும் பார்த்து கெஞ்சிட்டு சாப்பிடுங்க. இதை பற்றி கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தாவே ஆமென். ஆமென். இந்த பாட்டு புஸ்தகத்தில் 217ஆம் பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்கிற அந்த பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் சத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா, பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே, அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே, அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீ அபிஷேகம் செய்கின்றீ, என்னை ஆயனை போல நடத்துகின்றீ அபிஷேகம் செய்கின்றீ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்,
இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சேகத்தால் அணைத்து கொண்டே, அணைத்து சேர்த்து கொண்டே. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே, அணைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. 220வது பாடல். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. பாடுவோமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனோ சகாயனோ நேயனோ பாகனோ. ஆயனோ சகாயனோ நேயனோ பாகனோ. நாயனோ எனக்கன்பான ஞானமான வாழனோ. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயே நாம் ஜனோ பந்துளோசே நேகின. தந்தை தாயே நாம் ஜனோ பந்துளோசே நேகித. சந்தோட சகலயோக சாம்புரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில்லா ரூதலும் கங்குலில் என் ஜோதியும். கவலையில்லா ரூதலும் கங்குலில் என் ஜோதியும். கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட வாழ்தமோ. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவும போக்கினில் வரத்தினில். போதக பிதாவும போக்கினில் வரத்தினில். ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் தோழனும்
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமோ ஆஸ்தியும் சம்பாத்தியமோ, அணியும் ஆபரணமோ ஆஸ்தியும் சம்பாத்தியமோ, பிணையாளியும் மீட்பெருமன் பிரியமத்தியஸ்தனோ. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ ஆப்பமோ ஆவலும் காவலும், ஆன ஜீவ ஆப்பமோ ஆவலும் காவலும், ஞான கீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருள். என் இயேசு ராஜா. கிளிஃபர்ட் அங்கிள், குமார் அங்கிள் சிங்கப்பூர் போயிருக்கும்போது அவங்க ஒரு கேரல் சர்வீஸுக்கு போனோம். ஆனால் வழியில் கார் ஸ்டக்கப் ஆயிட்டு, ஒருத்தருமே இல்லை. ஒருத்தவங்க அவங்க வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒரு கேரல் ரவுண்ட் பார்ட்டி வந்தது. அவங்க நிப்பாட்டி நான் இங்கே போகணுன்னாங்க. அப்போ சரின்னு அவங்க ஏற்றி இவங்களை அந்த சர்ச்சில் விட்ட உடனே அங்கே பாடின பாட்டு தான் சாரோனின் ரோஜா. அதை பார்த்தீங்கன்னா அது நான் ஒன்றுமே கவலைப்பட மாட்டேன், நீரே எனக்கு முன்னால் இரும்னு பாடி அவங்க அந்த மீட்டிங்கில் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு. 221 பாடுங்க. இந்த புது புக்கத்தில் அதில் இருக்காது. அதில் இல்லையா? அதில் இல்லையா? வேற நம்பர்ல இருக்கா? உங்ககிட்ட இருக்கும் சுமார், அதில் இருக்கும். பாராம பாடி இருக்கேப்பா. அதில் இருக்கா? அதில் இருக்குல்ல? இதில் இருக்கு, அதில் இந்த இதில் இருக்கு. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில்
கலங்கும் என் படையில் சுக்கான் பிடித்தே நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தனிரல்லோ, அடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தனிரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் சீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் என்று நாங்கள் பாடுறோம். நீ சொல்கிறீர், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன் சென்று அவைகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறவர். அவர் கரடு முரடானவைகளை செம்மையாக்கி கோணலானவைகளை நேராக்கி செம்மையான பாதையிலே அவர் நடத்துகிறவர். கரடு முரடு இருக்கும், கோணல் இருக்கும், பஞ்சம் இருக்கும், தாகம் இருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பேன், நான் என்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் நமக்கு முன் செல்கிறார். அந்த விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து நம்முடைய ஆயுசு நாள் முடியும் வரை அல்லது அவருடைய வருகை வரை பரியந்தம் நாம் அவருக்கு பின் செல்கிற ஆடுகளாக, அவர் நம்முடைய வாழ்க்கை படகின் சுக்கானை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் செயல்படுவோம். இந்த நேரத்திலும் அவங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கை படகில் நீர் அவங்களோடு கூட இருந்து சுக்கான் பிடித்து வழி நடத்தினீர். இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சில நாட்களிலே நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தீர். இந்த நாள் உள்ள சூழல்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் இன்னும் எஞ்சிய நாட்களிலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆயுசை கொடுத்து இந்த இடத்திலே நீர் எதற்காக அவங்க எப்படியாவது இந்த இடத்திலே நான் இந்த வேத தியானத்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் சித்தத்தோடு உம்முடைய இந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அவங்களோடு நீங்கள் துணையாக இருந்து நீர் வழி நடத்தும். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகள் அங்கள் மூலமாக வந்து எங்களை உயிர்ப்பிக்கவும் அதன்படி நாங்கள் வெளிச்சம் வீசுகிறவர்களாக இந்த உலகத்திலே வாழவும் நீர் உதவி செய்யும். உம்முடைய கிருபையின் கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவை. ஆமென். வாலிபம் கூட்டுங்க.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அந்த யோனா தீர்க்கதரிசியின் கதையை சண்டே கிளாஸில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க? தேவனை விட்டு ஓடிப்போன தீர்க்கதரிசி. யோனா யாருன்னா தேவனை விட்டு ஓடிப்போன தீர்க்கதரிசி. தேவன் அவனை நினிவேக்கு போனாரு. அவன் என்ன செய்தான்? அங்கே போக மனசு இல்லாமல் அவன் தர்ஷீஸுக்கு யோப்பா பட்டணத்துக்கு போய், யோப்பா பட்டணம் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி பைபிளில் வேற எங்கேயாவது வந்திருக்கா? பேதுரு தங்கி இருந்த இடம். அந்த இடத்துக்கு போய் அவங்க புறப்பட ஆயத்தமாக இருந்த ஒரு கப்பலை கண்டு அதில் ஏறி தர்ஷீஸுக்கு போனான். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். தர்ஷீஸுக்கு போய் சேர்ந்தானா? கேட்ட கேள்வி என்ன? அதைத்தான் சொல்லணும். கப்பலில் ஏறினான்றதெல்லாம் கதை. போய் சேர்ந்தானா? சேரலை. அப்போ அதில் இருந்து நீங்கள் படிக்கிறது என்ன? கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்கிற எந்த காரியமும் வாய்க்காதே போகும். அதை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்பணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்கிற எந்த காரியமும் வாய்க்காது. அதில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான்? தர்ஷீஸுக்கு போகிறதுக்கு காசு யார் கொடுத்தா? என்ன அவன் அங்கே போய் என்ன செய்தான்னு சொல்லி இருக்குது? கூலி பொருத்தி காசு கொடுத்தான்னு இருக்கு. அப்போ அவன் அந்த டிக்கெட்டுக்கு காசு தான் கொடுத்தான். அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக ஓடுறதுக்கு காசு செலவழிச்சும் மக்கள் இருக்காங்க. அவன் போனான், ஆனால் போய் சேர முடியலை. அடுத்தாப்புல என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அவனுடைய பிரயாணத்தை வழியிலே தடுத்து அவனை நினிவேக்கு கொண்டு, அவர் ஒரு வாகனத்தை இவனுக்கு இன்னும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இவன் ஒரு கப்பலை தேடி போனான் ஆண்டவர். ஆனால் இவனுக்கு ஒரு வாகனத்தை வைத்திருந்தார். கடல் பிரயாணம்தான், ஆனால் இவர் வச்சிருந்த வாகனம் வேற. என்னது? ஒரு பெரிய மீன். நீங்கள் நல்ல வாசிங்கன்னா இருக்கும். ஒரு பெரிய மீனை தேவன். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இந்த திமிங்கலம் ஒரு மனிதனை ஒழுங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய வாயோ அதனுடைய குடலை அளவோ ஒரு மனுஷனை ஒழுங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவனை விழுங்கின திமிங்கலம் இல்லைன்னா அதை விட என்ன பெரிய மீன் இருந்திருக்கும்? அது காலம் ரொம்ப முன்னால் இருக்கனால அது ஒருவேளை இந்த டைனோசர் வழியில் வந்த ஒரு பெரிய மீனாக இருக்கலாம். ஆகையால் ஆண்டவர் வச்சிருந்தது திமிங்கலம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச நாம் பார்க்குற திமிங்கலம் இல்லை. அது ஒரு டைனோசராக இருந்திருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு கருத்து இருக்குது. சரி, இவன் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணான்? என் நெருக்கத்திலே. அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தவன் சுகமாக படுத்து கிடந்தானா? கப்பல் அடித்தளத்தில் படுத்திருந்த மாதிரி ஐயா சுகமாக படுத்திருந்தாரா? இல்லை.
அந்த மீன் வயிற்று குடலுக்குள்ள ஆசிட் இருந்தது, அது நாத்தம் இருந்தது. அங்கே இருந்து ஒருத்தனும் சரியாக இருக்க முடியாது. ஆண்டவர் இவன் முகத்தை, வாய, மூக்கு, கண்ணு எல்லாத்தையும் கடல் பாசியினால் மூடினாரே, எதுக்கு? அந்த மீன் வயிற்றில் உள்ள ஆசிட் இவன் கண்ணை குருடாக்கிடக்கூடாது, வாயை அரிச்சிடக்கூடாது, மூக்கை அரிச்சிடக்கூடாது, காதை அரிக்கக்கூடாது. அப்போ இவன் மேலே அன்பினால் இவனை பாதுகாப்பதற்காக அவர் கடல் பாசியால் அவன் தலையை என்ன செய்தார்? மூடினார். அவரை விட்டு விலகி ஓடுகிற ஒருத்தனுக்கு தேவன் இவ்வளவு அன்பும் கரிசனையும் செய்வார் என்றால், அவரை பற்றி அவருடைய சித்தத்தின்படி வாழ முயற்சிக்கிற உங்களையும் என்னையும் அவர் கடல் பாசி இல்லை, தம்முடைய கிருபையால் நம்மை மூடிக்கொள்வார். ஆமென். அவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன். ஆக இந்த யோனாவில் நாம் பார்க்கும்போது, யோனாவை கடற்பாசியால் மூடினார், ஆனால் அவரை அண்டிக்கொள்ளுகிற என்னை கிருபையினால் மூடிக்கொள்வார். என்னுடைய பாவங்களை மன்னிப்பார். என்னுடைய தவறுகளை அவர் நான் அறிக்கை செய்யும்போது மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்வை தருகிறார். அவ்வளவு அன்பு காட்டுகிறார். இந்த இடத்துல மீன் வயிற்றுல இருந்துவேன் கரையில் போய் கக்கிற வரைக்கும் அவன் காசு கொடுக்க வேண்டி இருந்துதான். யார் கொடுத்தாப்போ? தேவன் தான் அவனுடைய பிரயாணத்திற்கு ஏற்பாடு பண்ணி அவர் தான் கிரயத்தை செலுத்தினார். அப்போ நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீண் செலவு ஏற்படும். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி வரும் பொழுது அவர் உங்கள் பிரயாணத்தை காத்துக்கொள்வார். எப்படி? இது சரியா தப்பா? மூச்சு விடாதீங்க. கடலுக்குள்ளேயே கிடைக்கீங்க. நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தம்மை வணங்குகிறவர்களை, தம்மை நம்புகிறவர்களை கைவிடுகிறதில்லை. அவர்களுக்காக அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம். அவன் கரையில் போய் கத்திட்டு, நம்ம நேற்று இது வரைக்கும் தானே பார்த்தோம், கடலுக்குள்ளே தூக்கி போடுற வரைக்கும் தான் பார்த்தோமோ. பார்த்தோம். சரி, இந்த கதையை கேட்குற உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? என்ன உணர்ச்சி வருது? அவர் இந்த யோனாவை தண்டித்ததை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? நான் இந்த கதையை எங்கள் வீட்டை கவனிக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர், ஒரு அம்மா கற்பகம்னு இருக்காங்க, இந்து தான். அவங்களும் அவள் கணவனை இழந்தவர்கள் தான். அவங்களுக்கு ஒரு மகா உண்டு, காவ்யான்னு சுப்பியா வித்யாலயத்தில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். நான் இவளுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லி, அவள் உடனே வீட்டுக்கு போய் தன் மகளை கூப்பிட்டு, அங்கிள் இன்னைக்கு ஒரு கதை எனக்கு சொன்னாங்க கேளுன்னு சொல்லி, இது அவ்வளோத்தையும் சொன்ன உடனே அந்த 9வது படிக்கிற பிள்ளை, இந்த கதை நல்லா இருக்குமா, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னடி பயம்னு கேட்டா, எம்மா கடவுள்கிட்ட பேசுகிறவன் இந்த யோனா, அடுத்தாப்புல அவன் பொய் சொல்லலை, அவன் வேற திருடலை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்க்க தரிசியை ஆண்டவர் இந்த மீன் வயிற்றுக்குள்ள அடைச்சி நெருக்கி தண்டனை கொடுப்பார்னா என்ன செய்வாரம்மான்னு அழுச்சான். உங்களுக்கு இந்த யோனா கதையை வாசிக்கும்போது என்னைக்காவது இந்த நினைவு வந்துதான்? நான் நினைக்கிறேன், அவளை ஆண்டவர்
அவர் எப்படியும் ஒரு நாள் பிடிப்பார்னு யோசிக்கிறேன். அதனால தான் அந்த பிள்ளைக்கு இவ்வளவு முதல் தடவை கேட்கும்போதே அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு எண்ணம், இவ்வளவு நல்ல மனுஷனை தண்டிக்கும் போது கீழ்ப்படியலை, போனதுக்கு இவன் போகலை அவ்வளவுதானே அப்படின்ற ஒரு இதில் இவரை தண்டிக்கிறதுக்கு இருப்பாருன்னா, இவ்வளோ கஷ்டமான தண்டனை கொடுப்பாருன்னா, அவரை அறியாமல் நான் செய்கிற தப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாருன்னா பயந்து அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த யோனா தண்ணீருக்குள்ளே போடப்பட்டது ஒரு வாலிப பிள்ளைக்கு சொல்லுகிறது என்றால், அவள் உள்ளத்தில் ஏற்படுகிறது என்றால், இது சாதாரண கதை அல்ல. இது மனிதருடைய உள்ளத்தில் கிரியை செய்யக்கூடிய ஒன்று. என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் தான் இந்த பைபிளில் இதுக்காகத்தான் வச்சிருக்கிறாரு. வாசிக்கிற எல்லாரும் இருப்போம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நாம் இந்த யோனா கதையை சொல்லி அவனையே ஆண்டவர் தண்டித்தார், உன்னை என்ன செய்வார்? நீ சொல்லுகிற பொய், கள்ளத்தனமாக செல்லில் பார்க்குற படங்கள், இதுக்கெல்லாம் உன்னைய தண்டித்தாருன்னா நீ என்ன ஆவ அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் உண்டாக்க வேண்டும். எனக்கு இதை கேட்ட உடனே நம்ம செல்லில் ஷேர் பண்ணிடணும் எப்படியும். ஏன்னா இது ஒரு நமக்கு ஒரு உபயோகமான ஒரு கதையாக எனக்கு தெரிந்தது. ஓகே, சரி, பைபிள் எடுப்போம். அதனால நம்ம எப்படியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பைபிளில் இருக்கிறத பேசினா அது வீணாக, கர்த்தருடைய வார்த்தை வீணாக போகாதுன்றதுக்கு ஒரு வசனம் இருக்கா? அது வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்புகிறதையே செய்து திரும்பும். அதான் இங்கேயும் நடந்தது. அந்த பிள்ளை வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விரும்புகிறதை செய்தது. ஆகையால யாருகிட்டையும் நம்ம தைரியமாக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நமக்கும் பாதுகாப்பு, கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். செய்வீங்களா? கை உயராது. கண்டிப்பாக செய்யணும். ஆண்டவர் அதில் பிரியப்படுவார். ஓகே, சரி. யோனா 2 அதிகாரம் பார்த்து, அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவனுக்குள்ள சந்தேகமே வரலையோ? நானா இருந்தேன்னா அந்த இடத்துல எப்படிப்பா அவர்கிட்ட உதவி கேட்பேன்? அவர் போச்சுன இடத்துக்கு நான் போகாமல் வேறொரு இடத்துக்கு ஓடி போகிறேன். அவர் என்னை தண்டித்து இந்த மீன் வயிற்றுக்குள்ளே போட்டார். நான் ஜெபம்னா கேட்பாரா? நிறைய பேர் சொல்கிறாங்க, பாவம் செய்தவனின் ஜெபத்தை இயேசு கேட்க மாட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தப்பு. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். அதனால அவர் இந்த பாவியை நேசிப்பதினால் அவன் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். அது எனக்கு ஒரு தைரியம். நானும் நிறைய நேரத்தில் அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, நான் நேற்று அப்படி தப்பான எண்ணங்கள் கொண்டு இருந்தேன், நான் என்னை மன்னியோன்னு கேட்கும்போது ஆண்டவர் மன்னித்து என் இருதயத்தில் ஒரு புது சிந்தனையை உருவாக்குகிறார். அப்படிப்பட்ட அன்பான தேவன் அவர்தான் இருக்க. தண்டித்தாலும் அவரே அவரே நம்மை காயப்படுத்தினார், அவரே நம்மை காயம் கட்டுவார். அவர்தான் எனக்கு
விடுதலை தரணும், சுகம் தரணும், பாவ மன்னிப்பு தரணும், எல்லாம் அதை தரும். எப்போ நான் உண்மையா மனம் திரும்பி அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் அதை தரும். சரியா? அப்போ நம்ம என்ன யோனா கதையிலிருந்து நாம் படிக்கிறது என்ன? முதல்ல எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்தால் தண்டனை நிச்சயம், தண்டனை நிச்சயம். சரி, ரெண்டாவது, எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணா அவர் கண்டிப்பாக கேட்கிறார். அவன் சொல்றான், அந்த 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம், சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று. அப்போ அவனுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா, நான் என்னை தண்டித்தாலும் என்னை சுகமாக்குவார், பாவத்தை மன்னிப்பார், நான் அவருடைய ஆலயத்திற்கு போவேன். இசைக்கியா சோகம் இல்லாமல் இருந்தப்போ ஒரு அடையாளம் கொடுத்தாங்க, ஆலயத்தில் நீ வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவாய். அந்த மாதிரி இருக்கு. அதில் பார்த்து அவன் எப்படி இருந்தேன்னு, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்ன, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஏன்னா ஆண்டவர் அது அவனுக்கு கொடுத்த, யோனாவுக்கு கொடுத்த ஒரு பாதுகாப்பு தான் இந்த கடல் பாசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாங்க, என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் யாரை நினைக்க வேண்டும்? அந்த ஆள்கிட்ட போனால் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார்னு நம்ம யாரையாவது வச்சிருக்கோமா? போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருவரும் இல்லை, இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணால் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார்னு ஃபோன் பண்ணுறதுக்கு கை வருதா? பண்ணுறோமா இல்லையா? சொல்ல மாட்டீங்க ஒரு நாள். செய்கிறோம் நாம் இல்லை. ஆனாலும் இந்த யோனா கதையில் இருந்து அப்படி செய்தாலும் ஆண்டவர்கிட்ட நான் ஜோமனி கெஞ்சும்போது என்னை மன்னித்து எனக்கு அது நன்மை செய்யும். என்ன பார்ப்போம், 7ஆம் வசனம் பார்த்தோமா? சரி, அவன் அதுக்கப்புறம் யோனா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிறது என்ன? தான் இந்த உபத்திரவத்தினால், ஒரு வசனம் சொல்லுங்க, நான் உபத்திரவப்பட்டது அதனால் உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு. இந்த வசனம், இந்த இதை வாசிச்சு பாருங்க. என்ன சொல்லி இருக்குது? பொய்யான மாயை பற்றிக்கொள்கிற தங்களுக்கு வரும் கிருபையை நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. அவன் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டதுனால நான் இதையெல்லாம் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில்
துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்ன. எப்போ அவன் ஆண்டவருடைய ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர்தான் என்னை ரட்சிக்கணும், என்னுடைய கையின் கிரியைகள் அல்ல என்று நினைத்தானோ அந்த நிமிஷமே ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீனுக்கு கட்டளையிடு. அவர் நேரத்தை பார்த்தீங்களா? எப்போ இவன் தன்னை தாழ்த்தி நெருக்கி ஜோமன்னானோ அப்பமே ஆண்டவர் அவனுக்கு அந்த மீனுக்கு கட்டளை. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அதான் அடுத்த அதிகாரத்தின் அஸ்திபாரம். அந்த 2 நாளாகமும் 7:14 அதுதான் அந்த வசனம். அப்போ 2வது அதிகாரத்தில் யோனாவுக்கு ஒரு விடுதலை. முதல் அதிகாரத்தில் ஒரு தண்டனை, ஆனால் அவன் ஜெபம் பண்ணும்போது 2வது அதிகாரத்தில் விடுதலை. இது உங்களுக்கு தைரியம் தானே? நானும் தப்பு செய்தேன், அவர் என்ன ஒரு தண்டனை கொடுத்தாலும் நான் என்ன செய்வேன்? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். அவர் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு விடுதலை. 3வது அதிகாரத்துக்கு வருவோம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். இந்த யோனா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான்னு இருக்கு. இன்னும் என்ன பேசுனீங்க? நாங்களும் கேட்கட்டுமே. இல்லை, யோனாவுக்கு 2ஆம் தடவை ஆண்டவர் சொல்லும்போது அவன் ஏன் இந்த தடவை ஓடலை? ஏன் ஓடலை? அவருடைய இறையாண்மையை கற்றுக்கொண்டான். He learned the sovereignty of God. தேவனு எல்லாத்திற்கும் அதிகாரி, எல்லாவற்றையும் தெரிந்தவர். அவர் ஒருவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்தால்தான் உலகத்தில் நன்மை இருக்கும் அப்படின்றத அவன் தெரிந்து கொண்டதுனால தான் 2ஆம் தரம் சொல்லும் பொழுது இவன் வேற இடத்துக்கு போகணுன்ற எண்ணமே அவனுக்கு வரல. ஆகையால நினிவேக்கு போய் அதை ஒரு நாள் பிரயாணமாக அந்த ஊரில் சுற்றி அவன் என்ன பிரசங்கம் பண்ணான்? 40 நாட்களில் நினிவே அழியும். அது தேவன் யோனாவுக்கு சொன்ன, அப்படியே சொன்னான். என்ன நடந்தது? என்ன நடந்தது? எல்லாரும் என்ன செய்தாங்க? மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். இதான் 2 நாளாகமத்தில் சொல்லியிருந்தேன். அப்போ என்ன நடந்ததுன்னா, அங்கே அதை கேட்ட யாரெல்லாம் உபவாசம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. சிறியோரும் பெரியோரும் ராஜாவும் அவன் பிரபுக்களும் அவன் தேசத்தில் உள்ள மிருகங்களும் ஆடு மாடுகளும் தண்ணீர் குடியாமலும் தீவனம் புசியாமலும் அவள் உபவாசம் இருந்தார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய
சித்தத்தின்படி ஒரு வார்த்தை பேசினால் கண்டிப்பாக என்ன நடக்கும்? ஒரு அற்புதம் நடக்கும். பிரேயிங் ஹைட், HYDE, அப்படி ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையோ? நான் சொல்றேன். பிரேயிங் ஹைட் அவர் ஒரு வெள்ளைக்காரன் தான். பஞ்சாபுக்கு அவர் ஒரு மிஷினரியாக வந்து சுவிசேஷ வேலை செய்கிறார். ஒரு நாள் ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் இவர் பேசணும். இவர் ஜெபம் பண்ணுறார். அங்கே ஒரு பாட்டு புஸ்தகம் அடிச்சிருந்தாங்க. 18 பாட்டு அந்த புஸ்தகத்தில் இருந்தது. ஒரு பாட்டுக்கு 3 நிமிஷம்னா ஒரு தடவை பாட்டு பூராவையும் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன கம்ப்யூட்டர் வேணுமா? 18 பாட்டு, ஒரு பாட்டுக்கு 3 நிமிஷம், அப்போ மினிமம் 54, 1 மணி நேரம் வச்சுக்கிடும். அப்போ ஒரு தடவை இந்த பாட்டு பூராவையும் படிக்க ஒரு அவ்வளத்தையும் பாடிட்டு அந்த ப்ரேயிங் ஹைட்டை வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார், தேவன் இன்னும் என்னை அனுப்பவில்லை. 1 மணி நேரம் பாடிட்டாங்க, இன்னும் என்ன அனுப்ப, இன்னும் ஒரு தடவை பாடுங்க. 2ஆம் தடவையும் பாடினாங்க. 2 மணி நேரம் ஆயிட்டு வந்து கேட்டாங்க, இன்னும் ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுக்கல, நீங்கள் திருப்பியும் பாடுங்க. 3ஆம் தடவை பாடிட்டு வந்தப்போ என்னை தேவன் அனுப்புகிறார் சொல்லி மேடைக்கு வந்தார். மேடைக்கு வந்தவர் 2 வார்த்தை பேசினார். அப்பா பிதாவே, அப்பா பிதாவேன்னு, அவ்வளோதான். வேற பிரசங்கமே கிடையாது. இந்த 2 வார்த்தையை பேசினாரா இல்லையா, அங்கே இருந்த அத்தனை பேரும் கீழே விழுந்து பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள். இவன் தாய் இஷ்டப்படி வந்து ஒரு அருமையான கதை சொல்லி அல்ல ஏதாவது ஒன்று பேசி அவர் செய்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு மண்ணும் நடந்திருக்க, ஒரு பயலும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரம் வந்த பொழுது போன. நீங்கள் யோசிக்கணும், அதை ஆர்கனைஸ் பண்ணவன் என்ன நினச்சிருப்பான்? மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணவன் என்ன நினச்சிருப்பான்? என்னையா பிரசங்கியா இருக்கு, 2 மணி நேரம் பாடியாச்சு, இன்னும் எனக்கு ஆவி வரலைங்காரு. இவர் ஆண்டவருடைய ஊழியக்காரனா? அப்படித்தான் யோசித்திருப்பான். ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஆண்டவருடைய டைமு, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வந்த பொழுது ஒரு அற்புதம். அப்படித்தான் இந்த யோனாவின் காரியத்திலையும் இவன் 2ஆம் தடவை போய் இவருடைய வார்த்தையை சொல்லும்போது அவருடைய சித்தத்தின்படி போனா, அவர் சொன்ன வார்த்தையை சொன்னா, அங்க என்ன நடந்ததுன்னா மாபெரும் எழுப்புதல், அற்புதமான ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு அனைவரும் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் பாவ அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டார். அப்போ ராஜா முதல் கடைசி குடிமகன் வரை அவங்க ரட்சிக்கப்பட்டு செய்தார். ஆண்டவர் அந்த நினிவேயை அழிப்பாரா? அழிக்க மாட்டார். ஏன்னா அவன் உண்மையா மனம் திரும்பிட்டான். தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மன்னியும்னு அழுத்தான். ஆகையால ஆண்டவர் நினைவே அழிக்கல. யாருக்கு வசனமா இருந்தது?
யோனாக்கு. ஏன் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் யோனாக்கு பதிலாக இருந்து சொல்லி இப்படி எல்லாவனும் அவனை அழுது கண்ணீர் விட்டு அவனை எல்லாம் சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் உங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேன் போங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன சொன்னேன்? இவர் செய்தது என்ன? அவருடைய வார்த்தையின்படி அவர் சொன்னதை சொன்னேன். ஆனால் இவர் செய்கிறது என்ன? 40 நாளாக அழிப்பேன்னவர் இன்னைக்கு அவ்வளோ பேரையும் போங்க சந்தோஷமாக இருங்க நான் உங்களை ரட்சித்தேன்னு சொல்லிட்டாரு. இவன் தான் ஜெபம் பண்ணான். என்னன்னு ஜெபம் பண்ணான்? ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னா. அப்புறம் அவர் ரட்சிக்கும் போது இவன் ஏன் அழுகிறான்? நம்மளும் அப்படித்தான் இருக்கும். எவனோ ஒருத்தன் நமக்கு விரோதமாக ஒருத்தன், ஆண்டவரே நான் அவனுக்கு நன்மை செய்திருக்கேன், அவன் எனக்கு தீமை செய்கிறான், நான் அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்ய ஆசைப்படலை, ஆனால் உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு அவன் தீங்கு செய்திருக்கும் போது அவனை விசாரியும் தான் நான் ஜெபம் பண்ணேன். உங்களுக்கும் அதே மனப்பான்மை தான் இருக்கும். நம்மளும் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட மெதுவாக சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது என்ன? உனக்கு விரோதமாய் ஒருவன் தீங்கு செய்தால் அந்த தீமையை நன்மையினாலே வெல்லு. யோசேப்பு சொல்லுவான் தான் சகோதரர்களிடத்தில் என்ன சொல்லுவான்? நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக. அப்போ நம்ம ஆண்டவர் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்து அவர் சொன்னபடி நாம் செய்து நடந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. நம்புறீங்களா? ஒருத்தருக்கும் நம்பிக்கை இல்லை. இனிமேல நான் எதையும் பற்றி கவலைப்பட மாட்டேன், எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு அவர் செய்யும்படி நான் ஒன்றும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, இதைத்தான் பைபிளில் பூராவும் நீங்கள் பார்க்கலாம். நாம் இன்னொரு மனிதன்கிட்ட டைரக்டாக டீல் பண்ணக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் அவனை டீல் பண்ணணும். அப்பந்தான் அது ஆண்டவருக்கு பிரியம். அப்பந்தான் அவர் அவனுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பார். என்கிட்ட விட்டா அவனுக்கு அளவுக்கு மீறி அவனுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணி அவன் நடுத்தெருவுக்கு வர செய்யும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவன் மன வேதனையிலே அவன் அழுது ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு யாருக்கு விரோதமாக தீங்கு செய்தானோ அவங்ககிட்ட வந்தோம் அவன் மன்னிப்பு செய்து நாளத்தனையாய் கொடுக்கிறேன். மனம் திரும்பினா யார் அப்படி நாளத்தனையாய் கொடுக்கிறேன்? சகேயு. அப்போ அந்த மாதிரி நான் ஆண்டவர்களுக்கு பிரியமானதை செய்து அவனை நான் அவர்கிட்ட விட்டுட்டேன்னா அவர் என்ன செய்வார்? அவன் எனக்கு இழைத்த தீமைக்கு நாளத்தனையாக எனக்கு செய்ய அவர் அவனை கண்டிப்பார். நம்புறீங்களா? அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? எவனாலும் நமக்கு விரோதமாக பேசினா ஏசுனா களவாண்டான் இப்படின்னா ஆண்டவர்கிட்ட அவனை ஓகே சரியா எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்கிங்க. பைபிளில் அதுதான் சொல்லி அடுத்தாப்புல பார்ப்போம். கொஞ்சம் தான் இருக்கும். அந்த நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை அந்த 5ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன? அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். நீங்கள் ஒரு தாய்மார் கூட்டமோ அல்லது ஒரு கிராமத்துக்கோ போகிறீங்க, ஒரு வீட்டில் போய் இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லும்போது அந்த ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால் நீங்கள் வீட்டிலேயே உங்களை
ஆண்டவர்கிட்ட கொடுத்து என்னை கழுவும்னு சொல்லி பரிசுத்தமாகி நாம போய் ஆண்டவர்கிட்ட இவர்களை தொடும்னு சொல்லி நாம் அதுக்கப்புறம்தான் ஜெபம் பண்ணணும். சொல்லலாம் எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் ஜெபம் பண்ணும்போது அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தை ரட்சிப்பார். அப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு குடும்பத்தை பரலோகத்திற்கு நேராக திசை திருப்பி இருக்கிறேன், கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டாருன்னு. சரியா? பாருங்க 5ஆம் வசனம் அப்படி இருக்கு. 7 ராஜாவும் பிரதானிகளும் நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் குடியாது ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம்முடைய கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும். இதான் 2 நாளாகவும் 7 என்ன சொல்லி அந்த வசனம் என்ன சொல்லும்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அதே காரியம்தான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, that is the most important thing. கிரியைகளை பார்த்து, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க கிரியை என்ன? அப்போ அதைத்தான் பார்ப்பார். நீ மனுஷன் போடான்னு சொல்லி ஒருத்தனை அனுப்பிட்டு அவன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இந்த பைபிளே ரொம்ப மோசம். நமக்கு பிடிக்காத காரியங்களை தான் செய்யின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுதான் நமக்கு கடைசியில் ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் சொல்லியிருக்கேங்க. பாருங்க, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கோபம் வந்தாலும் யார்கிட்ட தான் கோபப்படுறான்? கர்த்தர்கிட்ட தான் கோபம். ஏன்னா அவனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள நெருக்கம், அந்த உறவும் அவ்வளவு நெருக்கமான உறவு. அதனால தான் இவன் தனக்கு கோபம் வந்த உடனே அவர்கிட்ட போயிட்டான். கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம்தான் நான் முன்னமே நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நீண்ட கிருபையும். எந்த வசனம் என்ன ஜோதி? எந்த வசனம்? சங்கீதம் 103 உள்ள ஒரு வசனம். 8ஆம் வசனம்னு யோசிக்க. தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் அந்த அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். அவனுக்கு என்ன வருத்தம்? அவர் சொல்லி நான் சொல்லியிருக்கேன், அதை செய்யாம என்னை கேவலப்படுத்திட்டார். இத்தனை ஜனங்கள் முன்னால என்னை அவமானப்படுத்திட்டார். இவன் என்ன சொல்றது? நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நாங்கள் மன்னிப்பை கேட்டோம், நீ உன் வழியா போயா அப்படின்னு. நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களுக்கு
நன்மை செய்தார். ஓன் ஜெபம் இல்லை, எங்களுடைய கையின் கிரியையே அவர் பார்த்து செய்கிறாருன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, எப்படியோ ஒரு ஆத்மா ஆண்டவருக்குள்ளே வந்துட்டுன்னு சந்தோஷ. இன்னும் பாருங்க, கொஞ்சம் தான் இருக்கு. இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். இவன் கேட்டதா ஆண்டவர் கொடுத்தாரா? இவன் என்ன பைத்தியாரத்தனமாக கேட்குறான், அவனுக்கு என்னன்னே தெரியலை, கோபத்தில் என்னமோ பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்ன? கொஞ்சம் யோசித்து பாரு, நீ எரிச்சல் படுறது நல்லதா? உனக்கு நீ சொன்னபடி நடக்கலைன்னா அதுக்காக எரிச்சல் படுறதா? அது மனித தன்மை. ஒரு பெரிய தீர்க்கதரிசி மேடையில் நின்று இன்னைக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் மழை ஊற்ற போகுதுன்னு சொல்லி வெயில் பயங்கரமாக அடித்தா அந்த தீர்க்கதரிசி எப்படி ஜனங்களை பார்ப்பாரு? அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், என்ன ஆண்டவர், நீர் தான் சொன்னீர் மழையை தருவேன்னு, நான் நீர் சொன்னதை சொன்னேன், இப்போ என்னைய கேவலப்படுத்திட்டீர் இத்தனை பேர் முன்னாலன்னு அவர் மனம் உடைஞ்சு போவார். ஆனால் ஆண்டவர் என்ன பார்ப்பார்? அவர் இந்த ஜனங்களுக்கு எது நன்மைன்னு பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும், எது நன்மைன்றது அவருக்கு தெரியும். ஆகையால அவர் அதைத்தான் செய்வார். பாருங்க, என்ன இனிமேத்தான் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கான்வர்சேஷன். அதற்கு கர்த்தர் நல்லதோ என்றார். யோனா என்ன செய்யல? பதில் சொன்னானா? என்ன யோனா என்ன பதில் சொன்னான்? நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதுக்கு முந்தின வசனத்துல தான் அவன் சொல்லியிருந்தான், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்று. ஆண்டவர் சொன்ன, நீ எரிச்சல்ல பேசுற, நிதானமா யோசித்து பேசல. நாமளும் கோபத்தில் பல காரியங்களை சொல்றோம். குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றதுக்கே காரணம் இந்த கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் தான். அதற்கு கர்த்தர், பின்பு யோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தார். எப்படி ஆளுந்த யோனா! ஆண்டவர் அவ்வளோ பேரையும் மன்னிச்சு அவங்கள அனுப்பிட்டார். இவன் என்ன செய்கிறான்? இன்னும் எப்படியாவது அழிச்சிடுவார் அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குடிசையை போட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பார்க்குறான், எப்போ அழியும். அவன் யோசிப்பான், சோதோம் கொமோராவை அழிப்பேன்னாரு, அழிச்சிட்டார். அந்த ஜனங்கள் அக்கிரமம் எனக்கு எட்டினதுன்னு. இங்கேயும் யோனாட்ட என்னதான் சொன்னார்? நினிவேயின் அக்கிரமம் என் சமூகத்தை எட்டினது. ஏன் அக்கிரமம் தேவனுடைய சமூகத்துக்கு போகுமா? எப்படி போகும்? சொல்லுங்க, உங்க அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்படி போகும்? விலங்குல என்ன? ஆபேல காயின் கொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் காயின்ட்ட என்ன பேசினாரு? உன் சகோதரனின் ரத்தம். அப்போ
அங்கே ஒரு அக்கிரமம் நடந்திருக்குன்னா அந்த அக்கிரமமே தேவனிடத்தில் பேசிவிடும். நான் செய்து வந்துடலாம், என்ன அது பார்ப்போம்னு. ஆனால் ஆண்டவர் அதை விசாரிப்பார். காயினுக்கு சாபம் போட்ட இந்த இடத்துல அவன் யோனா என்ன செய்கிறான், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆசையாக உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் இவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க விரும்பினார். என்ன செய்தார்? ஒரு ஆமணக்கு செடி. அதை பார்த்தீங்களா? ஒரு ராத்திரியிலே ஆமணக்கு பெருசா. இவன் கூடாரத்துக்கு மேலே ஆமணக்கு செடி இருந்ததுனால அவன் குடிசை நல்ல கூலாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் இந்த யோனாவுக்கு. அடுத்தாப்புல சொன்னார், ஒரு சின்ன பூச்சியை அனுப்பினார். ஆமணக்கு செடி முழுசையும், அது மட்டும் இல்லை, கீழ்காற்றை வர பண்ணிட்டு அது யோனாவின் தலையில் வெயில் பட்டு அவனுக்கு உஷ்ணம் உண்டாக்கின. அவன் சோர்ந்து போயிட்டான். பாருங்க, தனக்குள் அவளே அவன் யோனாவுடைய தலையில் வெயில் படுகிறான். அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும். அப்பந்தான் கர்த்தர் தன்னுடைய கிரியை செயலை அவனுக்கு விளக்குகிறார். எப்படி சொல்றார்? நீ பிரயாசப்படாதது, நீ பிரயாசப்படாததும், ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஒரு ஆமணக்கு செடிக்கு நீ கவலைப்படுகிறாய். இந்த ஊரில் உள்ள 120,000 பேர், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அவர்களை நான் காப்பாற்ற மாட்டேனோ, அவர்களை குறித்து கவலைப்பட மாட்டேனோ என்று சொன்னார். அதோட முடியும். அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சி ஒன்று இருந்ததுன்னா என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த நினிவே என்ன செய்யும்? அழிக்கப்படும். நினிவே அழிக்கப்படும். அப்போதைக்கு அவர் ஆண்டவர் அந்த நினிவேக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாலும், ஆனால் அவங்களுக்குள்ள வார்னிங், இது வார்னிங். இனி நீ பாவம் செய்தால் நீ அழிக்க, அவன் பாவம் செய்த அன்னைக்கு அழிக்க. அந்த விபச்சார ஸ்திரீட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ. இனி அப்போ இனிமே பாவம் செய்தா அவர் அவளை என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க. எனக்கும் என்னையும் அப்படித்தான் சொல்லுவார். நீ இனிமே பாவம் செய்தேன்னா நான் உன்னை ரட்சிக்க மாட்டேன், என்னுடைய கோபத்தினால் உன்னை தண்டிப்பேன். ஆண்டவர் பயங்கரமான காரியங்கள்லாம் வச்சிருக்கிறார். நான் அவருக்கு கீழ்ப்படியலைன்னா அவர் என் குடும்பத்தில் தன் கையை வச்சு அவர் அதை சொல்லியிருக்கார். யோபு 19:21-19 அவர் சொல்லுவார். அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அதை அவனுக்கு பலிக்கப்படுகிறார். அவனுடைய கண்கள் அதை காணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை வச்சிருக்கிறார். இந்த நேரம் மன்னித்திருக்கலாம், திருப்பி நான் அதை செய்தால் ஆண்டவர் திருப்பி என்ன மன்னிக்க. அது உண்மையா? எத்தனை அவங்ககிட்ட கேட்கணும், அது உண்மையா? என்ன
யாரையாவது ஆண்டவர் அப்படி செய்தவங்கள, திருப்பி பாவம் செய்தவங்கள விட்டுருக்காரா? தாவீது ஒரு பாவம் செய்தான், ஆனால் அடுத்தாப்புல வேற பாவம் தான் செய்தான். இல்லை, அதை மன்னிச்சார், உள்ளதுதான். ஆனா பட்டயம் முன்னை விட்டு நீங்க உங்க குடும்பத்தை விட்டு நீங்க அதுன்னு சொன்னது நடந்துதா, நடக்கலையா? பட்டயம் தாவீதின் குடும்பத்தை விட்டு நீங்கினதா? இல்ல. அவ தாமார அவ அண்ணனே கற்பழிக்கிறான். அங்க அப்சலோம் இவனுக்கு விரோதமாக எழும்புகிறான், அவன் கொல்லப்படுகிறான். அம்னோன் நான் ராஜான்னு இவனுக்கு தெரியாம அவனே ராஜாவாக முயற்சிக்கிறான். அப்ப இவன் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையும் இல்லை, அன்பும் இல்லை, ஒருத்தர் மதிக்கிறதும் இல்லை. இப்படி அவன் தான் பெரியவன் ஆகி அந்த குடும்பமே சீரழிந்து போனது. தாவீது அவ்வளவு பெரியவன் தான். அவன் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்தினாரா? இல்ல. ஏலியின் குடும்பத்தை அவர் காப்பாத்தல, தாவீதின் குடும்பத்தையும் அவர் காப்பாத்தல. ஒரு அக்கிரமம் திருப்பி செய்யப்பட்டால் அவர் மன்னிக்கவே. ஏலி அவன் பிள்ளைகளை எச்சரினார், அவன் போய் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிற்கான். என் பிள்ளைகளே, இது சரியில்லை, உங்களை குறித்து நான் கேள்விப்படுறது சரியில்லை. மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்தினா தேவன் மன்னிப்பார், தேவனுக்கு விரோதமாக நீ பாவம் செய்தினா உன்னை யாரப்பா மன்னிக்க முடியும்? மனம் திரும்புன்றான். அவனை போயா கிளடுன்னு சொல்லிட்டு அவனை பாட்டுக்கு என்ன செய்கிறான்னு தங்க பாவ வழியிலே இருந்தான். நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டியதும் எச்சரிக்க வேண்டியதும். இந்த யோனாவை கம்ப்ளீட்டாக 4 அதிகாரத்தையும் சேர்த்து நான் ஒரு 10 கொஸ்டின் எடுத்து தான். ஏன்னா ரொம்ப சின்ன அதிகாரமாக எல்லாம் இருக்குது, அதில் 10 கேள்வி எடுக்க முடியாது. அதனால் அதுமா கொஞ்சம் நல்ல விரிவாகவே எழுதுங்க. என்ன காரணன்றதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவே. என்ன ஃபேன்சி எழுதிடலாம்ல, ஒரு எக்ஸ்பிளைன், ஒரு பேராகிராஃப், ஒரு கேள்விக்கு ஒரு பேராகிராஃப். அப்போ இவ்வளோ நாளும் ஒன் வேர்டு ஆன்சராக இருந்தது, இன்னைக்கு கொடுக்க போகிறது பேராகிராஃப் கொஸ்டின். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சரி ஜாமன். இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கவங்க யார்? கையை வைத்துங்க. பிச்சைக்கனி நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? என்ன? முத்துக்குமாரா? சரி. பின்னாலே யாரும் புதுசாக வந்திருக்கீங்களா? அவங்க உங்க அம்மாவா, அக்காவா? சரி. இவங்க பேர் தெரியும், வந்தவுடனே கேட்டாச்சு, ஃபோன் பண்ணாங்க, பிச்சைக்கனி. சரி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. பிறகு உங்கள் குடும்பத்தை பற்றி எப்போமா டைம் கிடைக்கும்போது சொல்லுங்க. ஆட்டுமாமா, முத்துக்குமார் மாமா, பிறகு சொல்லுவீங்களா உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை? நான் ஜெபம் பண்ணால் உங்களை பற்றி ஏதாவது தெரியணுமில்ல? ஆட்டுமா, சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஜெபம் பண்ணுறது தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. நீர் யோனாவின் மூலமாக எங்களுக்கு கற்பித்த சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அவன் உம்மோடு நெருங்கின தீர்க்கதரிசியாக இருந்தாலும்
உம்மையே எதற்கும் நம்பினவனாக இருந்தாலும் உம்மை விட்டு விலகும்போது அவனை தண்டித்தீர். நெருக்கத்திற்குள் அவனை அமுக்கி வைத்தீர். தகப்பனே, நாங்களும் உம்மை விட்டு விலகுகிற அநேக சந்தர்ப்பங்களில் நாங்கள் உம்மை மறந்து எங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். தேவரீருக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். எங்களை மன்னியும். எங்களை மன்னித்து நினிவே மக்களை ரட்சித்தது போல எங்களையும் ரட்சியும். ஆனால் மறுபடியும் நாங்கள் அந்த பாவ வாழ்க்கைக்கு திரும்பாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அன்று நான் சிம்சனுக்காகவும் பான்சிக்காகவும் ஜெபிக்கிறேன். வினோத் குடும்பத்திற்கும் ஆனந்த் குடும்பத்தையும் நீர் நினைத்து அந்த பிள்ளைகள் சத்தியத்திற்கு சாட்சிகளாய் விளங்க கிருபையைத்தார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உம்மை பற்றி சொல்லிக் கொடுக்க கிருபையைத்தார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதை நான் சுகுமாருக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க 2 பிள்ளைங்களுக்காகவும் சுதனுக்காகவும் காளிதாஸுக்காகவும் ஜெபிக்கிறேன். எப்படியாகிலும் அவர்களை தொட்டு அவர்கள் உம்முடைய சபைக்குள் வரவும் உம்முடைய பரம ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக அவர்கள் மாறவும் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் தாமே அவங்க ஜெபங்களை கேட்டு அந்த பிள்ளைகளை ரட்சித்தார். சகோதரிக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நடப்பதற்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் மாற்றி ஃப்ரீயாக நடக்க அவங்களுக்கு கிருபையை தான். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பிரதர் ஜேக்கபுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவர்கள் விசுவாசத்திலே பலப்படவும் உம்முடைய வசனத்தின்படி வாழவும் அவர்களுக்கு கிருபை செய்தருளும். அவர்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணியருளும். தகப்பனே, எல்லாவற்றிற்கும் உம்மையே அவர்கள் சார்ந்து இருக்க கிருபையை தார். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் மணிராஜுக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜானட்டுக்காக ஜெபிக்கிறேன். ஜெனிஃபருக்காகவும் ஜாஸ்மினுக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்குமாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக சவுத் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற அந்த ஷெரீனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவளோடு இருந்து அவளை பாதுகாத்து பரிசுத்தமாய் நிறுத்தி சோதனைகளை ஜெயித்து உம்முடைய ராஜ்யத்தின் போர்ச்சேவியாய் இருக்க அவர்களுக்கு கிருபையை தார். அப்படியே ரீடிங்கில் இருக்கிற மகளையும் ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, நான் பொன்ராஜுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபாவுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க 4 பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவர்கள் வேதத்திலே வாசிக்கிறதற்கு ஏற்ற நடந்து தங்கள் பிள்ளைகளுக்கு உம்மை குறித்து சொல்லி, நீர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நீதி உள்ளவர், நீர் எப்படி கொஞ்சம் கூட தவறை பொறுக்காதவர் என்பதையும் அவர்களுக்கு கற்பித்து அவர்களுக்கு தேவனிடத்தில் பயப்படும் பயத்தை உருவாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாய் வளர கிருபையைத்தான். ஆண்டவரே, வேலை பார்க்கிற பேரனுக்காகவும் ஆண்டவரே படிக்கிற பேத்திகளுக்காகவும் நீர் கிருபையை பாராட்டு. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பிரதர் ஸ்டீஃபனுக்காக ஜெபிக்கிறேன். தேவனாய கர்த்தர் அவரோடு இருந்து ஜமிலாவுக்கு பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஷர்விக்கின் குடும்பமும் அந்த ஸ்டீஃபனாவின் குடும்பமும் உமக்கு பிரியமான குடும்பமாக மாறி
உம்மையே அவர்கள் விசுவாசிக்கவும் உம்மையே அவர்கள் பற்றி கொள்ளவும் அவர்களுக்கு கிருபை தார். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ராஜகுமாருக்காக ஜெபிக்கிறேன், ஆனந்திக்காக ஜெபிக்கிறேன். தேவனாய் கர்த்தத்தாமே அவர்களோடு இருந்தருளும். இம்மட்டும் அவர்களோடு இருந்திருக்கிறீர், அவர்களுக்கு நன்மையை செய்திருக்கிறீர். தகப்பனே, எல்லா கஷ்டங்களிலும் அவர்களை காப்பாற்றி பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக வைத்திருக்கிறீர். சில்வியா குடும்பத்தையும் அன்று பிரவீன் குடும்பத்தையும் நீர் வேலியடைத்து காத்து அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஜீவிக்க கிருபை தார். தங்கள் பிள்ளைகளுக்கு உம்மை குறித்து போதித்து கர்த்தருடைய வழியில் நட என்று கண்டித்து வளர்க்க அவர்களுக்கு கிருபை தார். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் மிஸ்டர் ஜெயக்கனிக்காக ஜெபிக்கிறேன், ஜெயக்கொடிக்காக ஜெபிக்கிறேன், அவங்க அக்காவுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதித்து இந்த வசனங்கள் அவர்களுக்கு ஆறுதலாயும் இந்த வசனங்கள் அவர்களுக்கு வெளிச்சமாயும் இருக்க கிருபையை தார். ஆண்டவரே, ஜெயக்கனியுடைய பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் நீர் அவர்களை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். அவங்க பேர பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனாய கர்த்தத்தாமே அவர்களுக்கு இறங்கியறணும். கிரேஸ்லினுக்கு ஆண்டவரே, நீர் தாமே ஒரு நல்ல எதிர்காலத்தையும் துணையையும் தார். உமக்கே ஸ்தோத்திரம். அவன் கிருபாவனுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே, நான் டேவிட் செல்வராஜுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய 3 பிள்ளைங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தான். குடிக்கு அடிமையாய் இருக்கிற மகனை நீர் தொட்டு ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே சமாதானமும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கும்படியான கிருபையை பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு கிருபை செய்தார்கள். ஆண்டவரே, நான் பொன்ராஜுக்காக ஜெபிக்கிறேன். தேவனாய கர்த்தத்தாமே மேரியையும் ரத்னாவையும் டேனியையும் ஆசீர்வதித்தருளும். தகப்பனே, உம்மை அல்லாமல் அந்த குடும்பத்திலே ஒற்றுமை இருக்க முடியாது. நீர் அல்லாமல் அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்கிறவர்களும் ஒருவரும் இருக்க முடியாது. நீர் அந்த குடும்பத்திற்கு இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் மனம் திரும்பச் செய்து உமக்கு மகிமையாக அவர்கள் ஜீவிக்க அவர்களை தொட்டருளும். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஸ்டான்லிக்காக ஜெபிக்கிறேன், ஜாய்பெல்லுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெற்றோர்களாகிய இவர்களை நீர் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படி அவர்களுக்கு உதவி செய்தார்கள். எதுவானாலும் உம்மிடத்திலே கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்ய அவர்களுக்கு உதவி அருளும். உலகமோ மனிதர்களோ அவர்கள் உம்மிடத்திலே கொண்டிருக்கிற உறவை கெடுத்து விடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கிளின்டினாவுக்காகவும் சிப்ராவுக்காகவும் எம்மானுவேலுக்காகவும் ஜெபிக்கிறோம். திருமணமான பிள்ளைகளை அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உமக்கு பிரியமாக ஊழியம் செய்ய கிருபையை தார். எம்மானுவேலோடு இருந்து அவனுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு ஏற்ற உதவிகளை செய்தார். உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்டான்லியை விசேஷமாய் நீர் தாமே பரிசுத்தப்படுத்தும். பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள் இருந்தாலும் கர்த்தர் அவரை மீட்டு ஆசீர்வதித்தார். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் தாமே
சகோதரி பிச்சைக்கனியோடு இருந்தவர்களும் நீர் தாமே அவர்கள் இன்றைக்கு கேட்ட சத்தியத்தை விசுவாசிக்கவும் அதிலே நிலை நிற்கவும் கிருபையத்தார். தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஜெமிக்காக ஜெபிக்கிறேன். அவள் குடும்பத்திலே அபிக்கும் அபிஷாவுக்கும் நீர் நன்மை செய்தார்கள். அபியின் குடும்பத்தை நீர் நினைத்து உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அவர்களை சகலத்திலும் அவர்களை பெருக பண்ணி கையின் பிரயாசங்கள் அவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாயிருக்க கிருபேத்தார். செல்வினும் ஜெமியும் இணைந்து ஜெபிக்கவும் அவர்கள் ஜெபத்தினால் அந்த குடும்பம் கட்டப்படவும் கிருபையத்தான். ஆண்டவரே, முத்தம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். தேவனாய் கர்த்தத்தாமே அவர்களோடு இருந்து அவர்கள் என்ன நோக்கத்திற்காக உம்மை தேடுகிறார்களோ அந்த நோக்கத்தை அறிந்து அதை உம்முடைய சித்தமாக மாற்றி அவர்களுக்கு கிருபை பாராட்டியார். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உமாவுக்காக ஜெபிக்கிறேன், ராஜ்மோகனுக்காக ஜெபிக்கிறேன், திலகாவுக்காக, பிரியாவுக்காக, சாம்ராஜுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். வழி விலகாதபடி அவர்களை சத்தியத்தின் பாதையிலே நீர் கரம் பிடித்து நடத்தியார்கள். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அன்புக்காகவும் மேரிக்காகவும் ஜெபிக்கிறேன். அவங்க 2 பிள்ளைங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். மூத்தவனை ஆசீர்வைத்தருளும், அவன் குடும்பத்தை ஆசீர்வைத்தார். இளையவனும் உம்மை போல அவன் பரிசுத்தமாயிருக்கவும் உம்மை போல நடக்கவும் அவனுக்கு கிருபையத்தார். ஆண்டவரே, நான் ஜோதிக்காய் ஜெபிக்கிறேன், செல்வகுமாருக்காய் ஜெபிக்கிறேன். தேவனாய் கர்த்தத்தாமே ஜெமிக்கு பாராட்டிய அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவள் பெங்களூரிலே இருந்தாலும் உம்முடைய செட்டைகளுக்குள் இருக்க அவளை நீர் காத்துக்கொள்ளும். அவளுக்கு நீர் தந்திருக்கிற வரங்கள் பெருக பண்ணி ஆலயத்திலும் அவள் உதவியாயிருக்க கிருபையத்தான். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் தாமே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். ஒரு தீங்கும் எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ தொடாமல் வேலியடைத்து எங்களை காத்து மற்றவர்களுக்கு சாட்சியாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவே, இருளின் பயங்கள் நீக்கிடும், விழிக்கும் மட்டும் தூதரின் நற்காவல் ஈந்திடும். ஆமென். ஹல்லேலூயா. செல்வராஜ் வாங்க, முன்னால உங்களை விட்டுட்டேன், வாங்க. David
ஜெபிக்கிறோம்.